Hi friends, so welcome back to our channel again. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃபே புரட்டி போட்டுருச்சு. கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ லாக்டவுன் அப்படிங்கிற விஷயத்திலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதாவது ஸ்கூல் காலேஜஸாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா. பட் இந்த ஒரு கொரோனா அப்படிங்கிற கேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2-3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா லெவல்லையும் சரி நம்ம தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கரெக்டாக? ஸோ இந்த கேசஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் நாம் அதுலேருந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூராக நம்ம குணமாயிட்டோமா, அதாவது கேசஸ் குறைஞ்சிட்டதுனால நம்ம தைரியமாக இனிமேல் வெளியே போக ஆரம்பிக்கலாமா அப்படின்ற கேள்விகள் வரும்பொழுது எஸ் தைரியமாக போகலாம் அப்படின்ற ஒரு பதிலோட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா லாக்டவுன் அப்படிங்கிறத எடுத்து விட்டாங்க. அதாவது அன்லாக் பண்ணி விட்டாங்க. அன்லாக் அப்படிங்கிற விஷயம் நிறைய நம்ம கடந்த ஒரு 3-4 மாதமாக பார்த்துட்ருக்கோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜஸ் அப்படின்றது இப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஃபுல்லுமே ஆன்லைனில் வைக்க சொல்லிட்டு ஃபைனல் இயர்ஸை மட்டும் இப்போ டிசம்பர் 7லேருந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ரீஓப்பன் ஆகிறதா ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு போயிட்டு இருந்திருப்போம். அதை பார்த்தீங்கன்னா நானும் ஒரு 1 வீக் காலேஜ் போயிட்டு தான் இருந்தேன். ஸோ போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் அப்படின்றதுல ஓப்பன் பண்ணுறது மூலமாக மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆக தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய ஒரு தகவலாக இருக்குது. ஸோ என்ன தகவல் அப்படிங்கிறத கேட்குறீங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 நாள் இந்த மாதிரி டாபிக் தான் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சேர்ந்துருக்கிற சொல்லிக்கிறேன். ஓகேவா? சூப்பர். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இந்த கொரோனா கேஸ் குறைஞ்சிட்டு இருக்கு இந்த நிலைமையில என்னன்னா மறுபடியும் காலேஜ் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நமக்கு அதிகரிக்குன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ரீஓப்பன் அப்படின்றது. ஸோ டிசம்பர் 7லேருந்து பண்ணப்பட்ட அந்த காலேஜ் ரீஓப்பன் அப்படின்றதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் இந்த வருஷத்தில் மார்ச் மாதத்தில் ஆரம்பிச்ச இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்குன்னு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நம்ம லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. சில விஷயங்கள் அன்லாக் பண்ணியிருக்காங்க. பட் லாக்டவுன் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்குது. கரெக்டாக? இன்னைக்கு 15ஆம் தேதி ஆச்சு. இன்னொரு 15 நாள் தான். இந்த மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வருஷமே நமக்கு முடிய போகுது 2020 அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட இந்த 1 இயர் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இதிலே போயிடுச்சு. கரெக்டாக? அந்த கொரோனா லாக்டவுன் இதிலே போயிடுச்சு. ஸோ இந்த மார்ச் மாதம் அந்த லாக்டவுனில் ஆரம்பித்து ஸ்கூல் காலேஜ் லீவ் அப்படின்னு சொல்லி லீவ்னா அதில் ஸ்கூல் காலேஜ் லாக்டவுனுக்குள்ளே வரதுனால அது எல்லாமே க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் இயர்ஸ் இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக ஸ்டார்ட் பண்ணுறதை தவிர்த்து பார்க்கும்போது மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு லாக்டவுனில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். கரெக்டாக? ஸோ இப்போ கடந்த 2 நாளாக போயிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் உள்ள IIT இருக்கு இல்லையா, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா 104 கேசஸ் கொரோனா கேசஸ் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பரவிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த ஹாஸ்டல் பசங்க இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த டைனிங் ஹால் இருக்கு இல்லையா, அந்த சாப்பிட்ற இடத்துல ஒன்று கூடி இவங்க சாப்பிட்றதுனாலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த மாஸ்க் நம்ம போட முடியாது பொதுவாக சாப்பிடும்போதும் சரி. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த விஷயத்தில் அதனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னையோட 104 கேஸ் அட்மிட் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரேடியாக 104 கண்டுபிடிக்கப்படலை. கடந்த 2-3 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்கப் நடந்துட்டு இருந்தப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ முதல்ல 2 கேஸ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஒரு 50, அடுத்த நாள் ஒரு 30 இப்படின்னு சொல்லி கூடி கடைசி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஸ்ஸில் இருக்கக்கூடிய அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களில் 16 பேர் உட்பட 104 கேசஸ் அட்மிட் ஆகிருக்கதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டில் அத்தனை காலேஜ் பசங்களாக இருக்கட்டும் அல்லது மொத்த காலேஜ் எல்லா இன்ஸ்டியூஷன் எல்லா ஆர்கனைசேஷனுமே பார்த்தீங்கன்னா பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போ அதாவது இவ்வளோ கேஸ் ஒரு IITயில் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது அப்போ ரொம்ப டேஞ்சர் ஆகிடுமோ. ஏன்னா ஏற்கனவே குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இது திடீர்னு இப்படி 104ன்னு சொன்னால் அப்போ நமக்கு இப்போ இங்கேயும் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தோடையும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தோடையும் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாள் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ் அண்ட் ஆல்சோ வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். ஸோ ஏதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த IIT அப்படின்ற விஷயம் நம்ம முதல்ல சொல்லியாச்சு. ஓகேவா? அந்த IIT மாணவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிறது இருக்கு. இதில்
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாரும் மோஸ்ட்லி படிச்சுட்டு இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ் விச் இஸ் ரெஸ்பாண்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த யூனிவர்சிட்டி சென்னையில் உள்ள கிண்டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வந்து இப்போ 2 மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு தொற்று வந்து கிட்டத்தட்ட உறுதியாக்கப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு வந்து அவங்களுக்கு வந்து செக்அப் போயிட்டு இருக்கு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அறிகுறிகள் தென்பட்டதாகவும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செக்அப் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக வந்து சொல்லலாம் அவங்க என்ன அந்த கேசஸ் தான் அப்படின்னு சொல்லி. பட் அவங்களுக்கும் இந்த ஐஐடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா. இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள், அதாவது வந்து இவங்க ஹாஸ்டலாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் வந்து போயிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் இந்த ஐஐடி அப்படிங்கிற விஷயத்தில். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இப்போ வந்து ஆஃப்லைன் கிளாஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. மற்ற இயர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, மற்ற இயர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. மற்ற இயர்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா. பட் நாம இந்த ஃபைனல் இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது பிரச்சனை இல்லை. பட் நம்ம கரெக்டான அந்த ஒரு இவங்க சொல்லக்கூடிய அந்த கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்தோம்னு சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல நினச்சேன். ஓகேவா. ஸோ மாஸ்க் போடுறதா இருக்கட்டும், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லாட்டியும் நீங்கள் கரெக்டாக இருக்க கற்றுக்கங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ரொம்ப நேரம் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், எல்லாரும் ஜாலியாக வந்து ஃபைனல் இயர் அப்படிங்கிறப்போ ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறை வந்து மோஸ்ட் ப்ராப்ளி முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபைனல் எக்ஸாம் வந்து ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஓகேவா. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் இல்லைன்ற பட்சத்தில் மறுபடியும் ஆன்லைன்லேயே போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன, உங்கள் ஐடியாஸ் என்ன, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக லீவ் பண்ணுங்கள். ஓகேவா. இதில் வந்து நாம் வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன். பட் உங்களோட தாட்ஸ் நிறையவே இருக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு வந்து நல்லா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருங்க அந்த வீடியோவை. ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போங்க ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன் அது மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். See you guys in next video. Until then, bye, cheers and thank you so much for watching.